வணக்கம் பிரிசலோட் ஒரு தாய் மக்கள். இனிய காலை வணக்கம். மக்கள் அனைவரும் மனம் திரும்புங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வசனத்துடன் இன்றைய தினத்தில் காலையில் எழும்புன கைக்கு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இதுதான் வேண்டும் இந்த உலகத்துக்கு. ஒவ்வொரு மக்களுக்கிடையிலும் ஒவ்வொருவருக்கு இடையேயும் இதுதான் இறைவன் விரும்புகின்றார், இதுதான் வேண்டும் என்றது நான் காட்டுறேன் பாருங்க. You need something to help you? No problem, you're safe. You're safe, you're safe. Everything good? No problem. Thank you for helping us. Everything going perfect? You're fine? இந்த குவைத் நாட்டில் இந்த மிசைல் மூலமாக நான் இந்த சகோதரி இந்த நாட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்மளுடைய இந்த குவைத் நாட்டில் உள்ளவர் கேட்குறாரு, நீ நல்லா இருக்கிறியா, நீ எல்லாம் சேஃபா அப்படி என்று. இவ்வளோ யுத்தங்கள் நடக்கின்றது. இந்த குவைத் நாட்டிலையும் கூட சேதங்கள் நடக்கிறது. நேற்றைய இரவு நேரத்தில் ஒரு 9 வயது குழந்தை கத்சியா பகுதியில் இறந்ததாக நாங்கள் செய்தியில் காணக்கூடியதாக இருந்தது. இருந்தும் கூட எவ்வளவோ தன்மையாக அவர் யோ ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அவங்களுக்கு முடியும், ஏன் எனது நாட்டுக்குள்ளே வந்த அப்படின்ட்டு கேட்குறதுக்கு அவங்களுக்கு தாக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை இந்த குவைத் நாட்டவர். அவங்களுக்கு அன்பை காட்டி, அவர் சேஃபாக இருக்கிறீங்களா, அவர் நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ இறைவன் எல்லாத்துக்குமே சொல்கிறது அமைதியாக இருங்கள், அமைதியை நாடுங்கள், அமைதியாக இருங்கள், நான் உங்களிடத்திலே இருக்கின்றேன் என்று. ஆகையால் இந்த வேளையிலே, கால வேளையிலே எனது அன்பான உறவுகள், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாரா பகுதிகளெல்லாம் பயங்கரமான சத்தங்கள் ஏற்பட்டு, வெடி சத்தங்கள் அதே மாதிரிக்கு ரொம்ப பார்த்தோம் நம்ம எல்லாருமே. அப்போ பெண்களும் கூட, நம்மளது நாட்டு பெண்கள் அழுது புலம்பி ரொம்ப பேருக்கு ரொம்ப பயந்திருந்த பிள்ளைகள், தயவு செய்து வெளியில் வராதிங்க. அந்த மிசைலுன்னு சொன்னால் அந்த வெடிக்கிற அந்த இதுகள் தான் விழுகுது. அந்த வெடிக்கிற ஒரு சிதறின ஒரு துண்டு விழுந்து தான் அந்த குழந்தை இறந்துருக்குது. ஆகையால் கவனமாக இருங்கள், ப்ரே பண்ணுங்கள் எல்லாருக்குமே. இந்த உலகத்துக்கு எல்லோருக்கும் சமாதானம் வேணும் அப்படின்னா நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இறைவனிடத்தில் நம்ம கேட்கணும். அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த குவைத் நாட்டவரை போல் அன்பு காட்டுவது போல் பிறருக்கும் அன்பு காட்டணும். நமக்கு எந்த அன்பு கிடைக்குதோ அதே மாதிரி பிறருக்கும் அன்பு செய்யணும். அதே மாதிரியான இந்த சில இடத்துகளில் வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. என்னுடைய மகனுடைய வேலை இடமெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று ஆமதி பகுதியில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் பாதுகாப்பு வேண்டும், ஒருவருக்கு மட்டுமல்ல. அந்த ஈரான் நாடாக இருக்கலாம், இல்லை அமெரிக்காவாக இருக்கலாம், இல்லை இஸ்ரேலாக இருக்கலாம், குவைட்டாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம். இந்த நாடுகளில் பாதிக்கப்பட்ட அளவில், நான் பார்த்த அளவில் துபாயும் சவுதியும் அதிகமாக இந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு நான் கருதுகிறேன். ஆகையால் இந்த எல்லா நாடுகளுக்கும் எல்லா வகையான சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும், எல்லோரையும் காக்க வேண்டும். இந்த யுத்தம் நடத்துகின்ற இந்த நாடுகளில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல மனதை கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான பாக்கியத்தை அவங்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு மனதில் கொடுக்க வேண்டும். ஏன்னா இதில் இறக்குன்றது அதிகமான இறக்குனார்கள். நான் தான் சொல்கிறேனே, இறைவன் மனிதனை படைத்தது ஒரு விசேஷமாக படைத்திருக்கிறார். ஆகையால் நாம் விசேஷமாக செயல்பட வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். ஆகையால் எல்லோருமே ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பயப்படாமல் இருங்கள். பயப்படாமல் இருக்கலன்னு சொல்லவே முடியாது. எனக்கு நேற்றெல்லாம் ராவெல்லாம் தூக்கமே இல்லை, 2 மணி வச்சும். நேற்று இரவு கூட பெரிய சத்தமாக இருந்தது.
ஸோ இந்த நாட்டுக்கு ஒரு நன்றியும் சல்யூட்டையும் பண்ணுறேன். இந்த நாட்டுக்கு, நம்மளுடைய குவைட் நாட்டுக்கு. மற்றது இன்னொன்று நான் சொல்ல போகிற விடயம் ரொம்ப மோசமான விடயம் உண்டு. ஒவ்வொரு வீடியோஸுகள்லையும் நான் பார்க்கக்கூடியது கமெண்ட் செக்ஷனை நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓ, ஈரானுக்கு அடிக்கணும், அமெரிக்காவை போட்டு தாக்கணும், அப்படியா இப்படியா என்று பல விதத்தில் கமெண்ட்ஸு. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுடைய தமிழ் நண்பர்களாக இருக்கலாம். தயவு செய்து இன்றைக்கு நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் நமது இலங்கையர் ஒருவர் வந்து பேசியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த ஜாரா பகுதிகளுக்கு இன்னும் 2-3 போடணும் அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் நம்மளுடைய நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு நாங்கள் தொழில் புரிய நம்ம 4 பணம் சம்பாரித்து தான் நம்மளுடைய குழந்தை குட்டிகளை, மனைவிகளை வீடு கட்டி இதுகளெல்லாம் செய்கிறோம். ஆகையால் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாடையும், எல்லா நாடுகளுக்கும் ப்ரே பண்ணுங்கள், இந்த நாட்டுக்கு எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு. அதே மாதிரி இல்லாமல் போட்டு தள்ளணும், அங்கே போட்டு தள்ளணும், இங்கே போட்டு தள்ளணும்னு சொல்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் பாவிக்காதீங்க. உங்களை யார் சொல்கிறது போயிட்டு கமெண்ட் பண்ண சொல்லி? முடிஞ்ச ஒரு ஆமேன் ஒன்று போடுங்க. அப்படி இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். சரியா? பயங்கரமாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. இலங்கையர்களாக இருக்கலாம், இலங்கையர்கள் ரொம்ப இருக்கிறீங்க இதில் கமெண்ட் பண்ணுறவங்க, இந்தியர்கள் இருக்கின்றீங்க. தமிழால் தான் எல்லா கமெண்ட்ஸும் நான் பார்க்குறது. சரியா? போட்டு தள்ளட்டும்ன்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. சரியா? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரிக்கு தான் இதெல்லாம் முடிஞ்சால் ஒரு ஆமீன் போட்டுக்கிட்டு போங்க. சமாதானத்தை கொடு இறைவான்னு கேட்டுக்கிட்டு போங்க. ஆகையால் அதில் போயிட்டு ஒரு கமெண்ட் அடிக்கிறது, இங்கே தான் போட்டு தள்ளணும், இவனுங்களை தான் போட்டு தள்ளணும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சிகளே இல்லையா? நீங்கள்லாம் வேறு நாட்டுகளில் வேலை செய்கிறீங்கன்ட்டு உங்கள் நாட்டில் இருக்கிறீங்கள, நம்ம நாடாக இருக்கலாம். அவனை அடிக்கணும், இவனை அடிக்கணும். நீங்கள் இதில் எவன் வெற்றி பெறுகின்றான், எவன் தோல்வி அடைகிறான்றது இல்லை. அப்பாவி மக்கள் இறக்கினார்கள், அப்பாவி குழந்தைகள் இறக்கினார்கள். சரியா? உலகம் அழிகிற மாதிரிக்கு இருக்குது. அதனால் வேண்டி அவனை தாக்கணும், இவனை தாக்கணும்னு சொல்லி கமெண்ட் அடிக்காதீங்க. சரியா? சில கமெண்ட்ஸுகளை பார்க்கலாம். ஆகையால் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம் இன்னொரு நாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு. சரியா? அந்த நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கணும். உயிரோடு நம்ம நாட்டுகளுக்கு போய் சேரலாம். மறந்துடாதீங்க. சரியான கோபம் வருது இந்த இதுகளில் பார்க்கக்கூட. ஒவ்வொரு கமெண்ட்ஸுகளையும் பார்க்கும்போது, கமெண்ட்ஸுகளில் எழுதியிருக்கிற கமெண்ட்ஸு அங்கே போடணும், இவனுங்களை போடணும். இப்போ இலங்கையர்கள்லாம் ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க? இலங்கையில் தானே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த நாட்டில் தானே வேலை செய்கிறீங்க. இந்த நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு, இந்த நாட்டில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு, இந்த நாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு, உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இந்த நாட்டுகளுக்கே நாங்கள் துரோகம் செய்கிறதா? அந்த மாதிரியான இதுகள் நடக்காதீங்க. இதை சில கமெண்ட்ஸுகளை எடுத்து சில நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு உண்டான பிரச்சனை பண்ணக்கூடும், செக் பண்ணக்கூடும், உங்களோட ஐடிகளை பார்க்கக்கூடும், நீங்கள் யாருன்னு பார்க்கக்கூடும். சரிம்மா? நேற்று முந்தா நாள் 10 பேரை போல் தேவையில்லாத ஃபோட்டோஸுகளையும் தேவையில்லாத பீதியை கிளப்பாதீங்க. மக்கள் பயப்படுறாங்க, பிள்ளைகள் பயப்படுது, ஹவுஸ்மேட் பிள்ளைகள் பயப்படுதுங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஃபோட்டோ எடுத்து இங்கே எடுத்து போட்டு ஃபோட்டோ போடுறீங்க. இது அந்த ஜாராவில் சைடில் ஒருத்தன் பேசுகிறான் அந்த மாதிரிக்கு. இன்னும் 2-3 குண்டு போடணும் ஜாராவுக்குன்ட்டு பேசாதீங்க. எந்த ஒரு நாட்டுகளில் இருந்தாலும் நன்றியை வச்சுக்கோங்க முதல்ல. சரியா? எல்லோரும் முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுங்கள் நாட்டுகளுக்கு. உயிரோட போய் சேர முடியுமான்னு சொல்லிவிட்டு அதை பாருங்கள் முதல்ல. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கணும். உங்களுடைய மனதில் நல்லதை விதைக்க வேண்டும். நல்லதை விதைக்கின்றவன் நல்லதை தான் அறுப்பான். ஆகையால் நாம் நல்லதே விதைப்போம், நல்லதே அறுப்பதற்கு. சரியா? எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து தர இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். இந்த கால வேளையில் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிச்சு, அதனால் சொல்கிறேன். எனக்கு குவைட் கை கொடுத்துச்சு. ஐ லவ் யூ குவைட். எந்த நேரமும் நான் அந்த குவைட்டை எனக்கு பெரிய ஒரு இதாகத்தான் நான் நினைக்கிறேன் எந்த நேரமும்.